ஓம் ஸ்ரீ கால பைரவரே போற்றி போற்றி. அன்பினால் நிறைந்த ஆன்மாக்களே, மானுட ரூபம் என்பது இயக்கத்திற்கும் மனதின் உணர்தலுக்கும் உதவுவதற்கே உருவாக்கப்பட்டது. ஆன்மாவின் அணுக்கள் யாவும் இணைந்து உடலினை படைத்து இயக்கத்திற்கு ஆட்படுவதன் மூல காரணமே தன்னை உணர்தல் எனும் அற்புத நிலைக்கே. மனிதர்கள் தன்னை உணர்ந்து தனது சுய உடலின் இயக்கம், தனது மனதின் இயக்கம் ஆகியவற்றை உணர்ந்தால் மாத்திரமே ஆன்மாவின் பிறவி நிலைகள் முடிவுறும். ஏன் முடிவுற வேண்டும்? தொடர்ந்து பிறந்து கொண்டே இருப்பதினால் தவறுகள் உண்டா என்றே சிந்திக்கும் மனிதர்கள் ஒன்றினை உணர வேண்டும். பிறவிகள் தொடரத் தொடர ஆன்மாவின் ஒளி ஆற்றல் குன்றத் துவங்கும். இறுதியில் விண்ணேற மறுக்கும் மானுட உயிர்களையும் உடல்களையும் இப்புவியினில் கரைத்துவிட்டு ஆன்மாவானது மற்ற ஓர் உயரிய ஆன்மாவோடு இணைந்தே விண்ணேறிடும். விடுதலை அடைந்து ஒளிப்பாலத்தில் நிலைக்கும் ஆன்மத் துகள்களை மீண்டும் புவிக்கு ஈர்த்து விரிந்த செயலாற்ற வேண்டும் எனில் ஈசனின் திருவருள் வேண்டும். சிவனாரின் விரிதலும் வருகையும் புவியின் இயக்கத்தையே மாற்றி அமைக்க உள்ளது. இத்தருணத்தில் தனது சுய ஆன்மாவினை விரித்து அனைத்து ஒளி இழைகளையும் உள் ஏற்று உங்களது சுய ஒளிப்பாலத்தினை துறந்து அகத்தியரின் ஒளிப்பாலத்தோடு பூரணமாய் இணைந்து இயங்கிடுங்கள். நிகழவுள்ள நிகழ்வுகளை குறித்து அறிந்தால் எந்த ஒரு மனிதனும் அகங்காரம் துறந்து சிவனாரை சரணடையவே முயன்றிருப்பர். வாழ்கின்ற காலத்தில் அன்பு ஒன்றினையே பூரணமாய் வெளிப்படுத்தி வாழ்ந்திருங்கள். விரிகின்ற சிவனாரின் ஆற்றல்கள் யாவும் விரிந்து வரும் இத்தருணத்தில் மிருத்யுஞ்சயரை தொடர்ந்து ஓர் அற்புத சிவ ஆற்றல் வெளித்தோன்றும். ஒவ்வொரு சிவ ஆற்றலையும் உங்களது ஆன்மாவின் ஒரு துளியாக கருதி விரிகின்ற ஆன்மாவின் ஆற்றல்களையும் நன்கு உணர்தல் வேண்டும். மனிதர்களின் சக்தி நிலைகள் யாவும் உயர்வதற்கு ஓர் உன்னத ஆற்றலாக ஆதி சிவனாரின் மலர் போன்ற மென்மையான ஓர் சக்தி நிலை வெளித்தோன்றும். ஆதிசிவனாரின் ஒரு துளியாக மலரவுள்ள மற்றுமோர் ஆற்றல் என்பது ஸ்ரீ யோகேஸ்வரர் எனும் சிவ ஆற்றலாகும். சிவலிங்க பூஜையினை ஏற்று ஆராதிக்கும் ஆன்மாக்கள் தங்களது யோக நிலையானது அதிகரிப்பதனை உணரலாம். சோமவார ஜோதிஸ்வரூபமாக வெளித்தோன்றும் யோகேஸ்வர ஈஸ்வரனார் உங்களுடைய ஆன்மாவின் யோக சக்தியினை வெளிப்படுத்துவார். சிவனாரை ஆராதிக்கும் ஆன்மாக்களின் யோக சக்தி நிறைந்த ஓர் ஆன்ம துகள் ஒளிப்பாலத்திலிருந்து வெளிப்பட்டு உருகிய ரசமாகவும் ஒளியாகவுமே நிலைத்து யோக நிலையினை அருளிடும். சோமவாரமாகிய இத்தருணத்தில் ஓர் அற்புத சக்தி பெருகிடும். அகத்திய ரிஷிகளும் தன்னுடைய ஆன்ம ஒளியின் யோக சக்தியினை உருக்கி ஒளியாகவே உருமாற்றி அனைத்து ஆன்மாக்களுக்கும் பகிர்ந்தளித்திடுவார். தனது சேவகர்களாகிய பிள்ளைகளுக்கு அருளிடவே 108 ஆத்மலிங்கங்களை உருவாக்கி
இத்தருணம் அகத்தியர் வழிபடுவார். தனது ஒவ்வொரு துளி ஆன்ம சக்தியினையும் 108 லிங்கங்களில் பிரதிஷ்டை புரிந்து அருளிடுவார். அகத்தியரின் மாபெரும் சிவபூஜை இத்தருணத்தில் ஓர் அற்புத புண்ணிய ஸ்தலத்தினில் துவங்க உள்ளது. 108 லிங்க ரூபத்தினில் தனது 108 ஆன்மத் துகளை பிரதிஷ்டை புரிந்து அருள் புரியும் அகத்தியரை பணிந்து வணங்கிடுங்கள். 108 அகத்திய சிவத்துளிகள் பிரதிஷ்டை கண்டு யோகம் புரிய முனைந்திடும். யோகம் என்பது 108 லிங்க ரூபங்களின் மூலம் அற்புதமாய் நடைபெறும். ஸ்ரீ யோகேஸ்வரரை பணிந்து போற்றி ஆசி பெற்றிடுங்கள். நல்லாசிகள்.